ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் மில்க் கப் கேக் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேவையான பொருள்லாம் எல்லாத்தையுமே கிராம் கணக்கில் அளவு நிறுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் ரோஸ் மில்க் சிரப் தான் வச்சுருக்கோம். அதை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இதோட வீடியோ வேணுன்னா நீங்கள் என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப்பை காய்ச்சி ஆற வச்ச பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் இது கூடவே கொஞ்சமாக நம்ம ரோஸ் கலர் கிடைக்கிறதுக்காக நான் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 3 முட்டையோட கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனி சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரையும் சேர்த்துட்டு நல்லா அடித்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த பாலை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நீங்கள் 2 டைம் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி திக்கான பேட்டராக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் இதில் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் நான் டைரெக்டாகவே இந்த மாவை ஊற்றி நான் பேக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கப் கேக் மோல்டு இருந்தாலும் நீங்கள் அதை பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன டம்ளர் இந்த மாதிரி கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் நான் 30 மினிட்ஸ் இதை நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக வரும். இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸும் கொஞ்சம் பாதாம் முந்திரி உடச்சும் இதில் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். இதை சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸ் போட்டதுன்னா ரோஸ் மில்கோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நட்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேக் எல்லாமே இப்போ சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு. நான் செக் பண்ணி பார்க்குறேன், கம்பியில் எதுவுமே ஒட்டலை, க்ளீனாக கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். நான் இந்த சிலிக்கான் இது யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த இதுக்கு நம்ம எண்ணெய் தடவியோ இல்லை பட்டர் ஷீட் போடுறோம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே நம்மளுக்கு கேக்கு அழகாகவே கிடச்சிரும். நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா ஈஸியாகவே நம்ம கையில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ரோஸ் மில்க் கேக் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோஸ் மில்க் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளுக்குள்ளெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ முறை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.